भक्ति वेदांत स्वामी प्रभुपाद को जय हिंद, जय स्वामी गुरु महाराज को जय हिंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। 4.2 உன்னத அறிவு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜஸ்ய விதுக சாகாலே மேகமகத யோகோ நஸ்தக பிரந்தபா. உன்னதமான விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறு புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் மறைந்து விட்டதை போல தோன்றுகிறது. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. இந்த ஒரு நிமிஷம் வீடியோ ஆச்சு. இந்த உன்னதமான பகவத்கீதை வந்து சீடர்களின் பரம்பரை இந்த உன்னதமான பகவத்கீதை வந்து சீடர்களின் பரம்பரை மூலமாக பெறப்பட்டது. மேலும் துறவி மன்னர்கள் அதை அப்படியே புரிந்து கொண்டார்கள். ஆனால் காலப்போக்கில் அது வந்து உடைந்து விஞ்ஞானம் தொலைந்து போனது போல தோன்றுகிறது. பகவத்கீதை வந்து பகவத்கீதை ஒரு புனிதமான நூல். இதை வந்து மன்னர்களுக்காகவே இருந்து அவர்கள் வந்து மக்களை ஆட்சி செய்வதில் வந்து அதன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் வந்து தனது கற்பனைக்கு ஏற்ப பல விஷயங்கள் உற்பத்தி செய்யும் அசல்களுக்காக அல்ல. பகவத்கீதை வந்து அவர்கள் வந்து யாருடைய நன்மைக்காகவும் அது மதிப்பு சிதறி கிடக்கு அப்படின்ட்டு அவர்கள் வந்து தனிப்பட்ட விருப்பங்களை அனைத்து வகையான விளக்கங்களையும் வகுத்து நேர்மையற்ற வர்ணையான நோக்கங்களை உண்மையான நோக்கத்தை சிதையாக வேண்டும் என்று அவசியம் ஏற்பட்டது. 5000 ஆண்டுகளுக்கு முன் வந்து சிசிய பரம்பரை உடைந்து போனதை வந்து பகவான் தாமே கண்டறிந்தார். கண்டுகிறார். அதாவது கீதையின் நோக்கம் வந்து தொலைந்து போனதாக அறிவித்தது. தற்போது கீதையின் பல பதிப்புகள் ஆங்கிலத்திலும் கூட உள்ளன. ஆனால் அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட சீடரின் தொடர்ச்சியில் சார்ந்தது இல்லாமல் இருக்கின்றது. பகவானின் பெயரை சொல்லி வியாபாரம் பேசுறவர்கள் நிறையாக இருக்கின்றார்கள். ஆனால் அவங்க அதில் இருந்தாலும் கூடவும் கிருஷ்ணர் தான் பரமஹம்ச பகவான் என்று அவன் வந்து ஏற்பதில்லை. இந்த உணர்வு வந்து அசைதளமானது என்று சொல்றாங்க. சீட பரம்பரையின் மூலமாக இந்த புண்ணியமான பகவத்கீதை நூல் வந்து மிகவும் உன்னதமானது. இது வந்து உள்ளபடியாக நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனித குலத்திற்கு பகவத்கீதை வந்து மாபெரும் வரப்பிரசாதமாக இருக்கின்றது. அர்ஜுனர் வந்து பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் தான் பரமஹம்ச பகவான் கிருஷ்ணரை வந்து பரபிரமனாக ஏற்றுக்கொண்டார். நாம் வந்து சரியான மூலமாக சீட பரம்பரையிடமிருந்து அது நம்ம வந்து பெற்று அப்பரம்பரை ஆன்மீக குருவாக பகவானிடமிருந்து தொடங்கி மற்ற ஆன்மீக குருக்களின் மூலமாக தொடர்ந்து நம்ம அதுல இருந்து பகவத்கீதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்றாங்க. இதுல வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட நல்ல பாடம் பயின்ற மனநலனாக தேறி வந்திருக்காரு. அர்ஜுனன் தான் அதுக்கான பகவத்கீதை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. பகவான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை வந்து இந்த புனிதமான நூல் வந்து முதல்ல வந்து சூரிய தேவனுக்கு சொல்லப்பட்டு சூரிய தேவன் வந்து மனுவுக்கு சொல்லி மனு வந்து இஸ்லாமுக்கு விளைக்கிறதாகும். அர்ஜுனன் பகவான் கூறுகிறார். இவ்விதமான ஒருவராக சீட பரம்பரை என்ற அந்த யோக முறையை வச்சுதான் காலப்போக்கில் மறந்து விட்டதாக சொல்றாங்க. இதுல வந்து பகவான் வந்து தெளிவாக சொல்றாரு. அர்ஜுனன் வந்து நெருங்கியான சீடனாக இருக்கிறாக பகவத்கீதை வந்து பகவான் வந்து அர்ஜுனர்கிட்ட உபதேசப்படுகின்றது. பகவத்கீதை வந்து வீண்வாதம் செய்ய ஏற்ற அறிஞர்களுக்கு அவங்களுக்காக கிடையாது. அதாவது வந்து கற்பனை செய்வதற்கு பகவத்கீதை கிடையாது. உண்மையான பக்தர்களுக்கு தான் பகவத்கீதை விவரமா சொல்றாங்க. பகவத்கீதை பற்றி உணர்வுடன் அணுகப்பட வேண்டும். பகவானுக்கு சமமானவர் என்று பகவான் சாதாரண மனிதர் என்றும் யாரும் எண்ணக்கூடாது.
பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்று பகவத்கீதையை புரிந்து கொள்ளும் முயல்வதுடன் குறைந்தபட்சம் ஏற்றளவாக பகவானை புருஷோத்தமராக முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பௌதிகவாதம் அறியாமல் இருந்து மனித குலத்தை விடுவிப்பது நம்ம அதுக்கு காரணம். நம்ம துன்பத்திற்கு என்ன காரணம்னா நம்ம அறியாமல் இருந்து நம்மளால வெளியே வர முடியாத அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. இது ஒரு உதாரணம் எல்லா வேத ஞானம் தவறாக இருக்கு. நமக்கு வேத அறிவு முழுமையாக கற்றுத்தவர்களுக்கு உதாரணமாக பசுஞ்சாணம் மிருகத்தின் மலமாகும். மிருதி அதாவது வேதத்துல ஒருவன் மிருகத்தின் மலத்தை தொட்டால் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக குளிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அது தவறு. பசுஞ்சாணம் சுத்தப்படுத்துவதற்காக சொல்றாங்க. இது முரண்பாடானது என்று சொல்லலாம். ஆனால் வேத இலக்கியத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. மேலும் இதை தவறு கிடையாது. பசுஞ்சாணம் கிருமிநாசினி என்று இப்போ நவீன விஞ்ஞானத்துல நிரூபிக்கிறாங்க. ஆனா அது தவறு கிடையாது. வேதம் ஞானம் முழுமையான பசுஞ்ஞானம் வேத ஞானத்தின் முழுமையானதாகும். அதே போல பகவத்கீதையும் அத்தகைய எல்லா ஞானத்திற்கும் சாராம்சமாக விளங்கப்படுகின்றது இதுல சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகே, ஸோ இதில் மெயின் என்ன வார்த்தை சொன்ன மாதிரி ஒரு பரம்பரையில் கிருஷ்ணா பண்றாரு, நாலேஜ் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாருன்னா செயின்ட்லி கிங்ஸ், ராஜ ரிஷிக்கு தான் இந்த பகவத்கீதை. ஓகே, அவர் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எல்லாரும் கிடையாது. அதனால நம்ம எல்லாத்தையுமே பகவத்கீதை நாலேஜ் சொல்லி புரிய வைக்க முடியாது. பகவத்கீதை புக் கொடுக்கலாம், பட் ஆனால் அவங்க கிளாஸுக்கு வாங்க நீங்க கவனிங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் தான் அது கொடுத்து வச்சோம். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, மனுஷியானம் சகசேஷு கஷித்தரை சித்தையே எதனாமதி சித்தானம் கஷ்டின் மாமே தத்பரஹா. கோடியில ஒருத்தர் தான் பகவத்கீதையை புரிந்து வாழ்க்கை நடத்துவான். பாக்குறவங்க எல்லாம் கொடுத்து நம்ம எப்படி மீன் கடை மார்க்கெட்ல எவ்வளவு பேர் நிக்கிறாங்க, அதே மாதிரி ஜுவல்லரி ஷாப் நிக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட மக்கள் தான் நிற்பான். 1000 பேருக்கு சொன்னீங்கன்னா 10 பேர் கிளாஸ் வருவான். 10 பேர்ல 3 பேர் தான் தேர்வாங்க. இப்படிதான் வருவான். இப்படிதான் ரேஷியோ. ஓகே, அதனால எல்லாருமே வந்துருவாங்க, எல்லாரையும் கூட்டு போயிடலாம் அப்படி கிடையாது. ஒரு பக்தர் கூட இது பண்ணுவார், ப்ரே பண்ணுவார். சைத்தன்ய மகாபிரபு வாசுதேவ கோஷ் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய இந்த உலகத்தை யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் நான் சுமக்கிறேன், என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அனுபவிக்கிறேன், எல்லாரையும் விழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார். திவ்யா சேனா ஏசு இல்ல, ஏசு அந்த மூலம் வந்தானு சொல்லுவார் இல்லையா, பிரிவா. சரி, சோ அதனால அவர் என்ன சொல்றாங்க, எல்லா விதமான இதையும் நான் ஏத்துக்கிறேன். ஓகே, சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நீ இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் நீ ஏத்துக்கலாம், ஆனா இந்த யூனிவர்ஸ் எப்படிதான் இருக்கான், ஒரே ஒரு எள்ளு தான். இது மாதிரி நிறைய இருக்கு யூனிவர்ஸ், அதுல எல்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, அதனால நம்ம எல்லா விதமான பாவத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இது களைய முடியாது, மெட்டீரியல் வேர்ல்டு காலி பண்ண முடியாது. பிரபுபாதர் ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த மாதிரி எல்லாருமே ஹரிகிருஷ்ணா ஃபாலோ பண்ணா கடைசி என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போயிருவாங்கல்ல, இந்த உலகத்துக்கு போயிருவாங்க, அப்ப என்ன பண்றது கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க எல்லாம் ஹரிகிருஷ்ணா சொன்னா இந்த உலகமே நல்லா மகிழ்ச்சியா மாறிடுறாரு, ஒன்னும் பிரச்சனையே இருக்கா அந்த உலகத்துல. அப்படிதான் அந்த மாதிரி கிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிங் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கரெக்டா வேலை கொடுத்துருவாங்க. வேலை எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ வராது, எல்லாருக்கும் வேலை இருக்கு. சத்திரியா, பிராமணா, வைசியா எல்லாருக்கும் கரெக்டா வேலை கொடுத்து எல்லாரும் பகவானை பத்தி நினைக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. இதுதான் சத்திரியா. ஓகே, ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, எல்லா விதமான இதுவும் இருக்கு. லீடர்ஸ் யாராவது பகவத்கீதை ஏத்துக்கிறாங்களா என்ன, பகவத்கீதை பத்தி நீங்க கொஞ்சம் படிங்க சார் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, they reject பகவத்கீதா. The society rejects பகவத்கீதா. We don't want பகவத்கீதான்றாங்க. ஓகே, அப்ப என்ன அர்த்தம் அவங்கள, we reject them. Okay, we reject them. Okay, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, பெரிய பெரிய லீடர்ஸ் என்ன பண்றாங்க, எத்த ஆத்தரைசேஷன் தத்தத்தை விளக்கணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் அவங்க இது எல்லாமே நடக்கும். அவங்க என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க பகவத்கீதையை. So we reject them. Okay, that's why Prabhupada rejected all the leaders. Okay, கிருஷ்ண கான்சியஸ் இயக்கத்துக்கு இந்த லீடர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணல.
பிரபுபாத சிங்கிள் ஹேண்டல என்ன பண்றாரு, ஏக்கத்தை வந்து விரிவுபடுத்துறாரு. அதே மாதிரி என்னென்ன எதிர்ப்பு வந்தாலும் அவர் என்ன பண்றாரு, எதிர்ப்பை வந்து மீறி போறாரு. அந்த மாதிரி பிரபுபாதர் வந்து இதை வளர்த்தாரு. ஓகே, அதனால எப்ப அந்த பரம்பரை வந்து கெட்டு போகுதுன்னு தெரியுதோ அப்ப பகவான் பேசுறாரு, ஒரு பக்தர் மூலமா வந்து பேசுறாரு. புரியுதா? அதுதான் இம்பார்ட்டன் தாற்பயம். ரிவிஷன் சொன்னானா, டிவிஷன் டிவிஷன் டிவிஷன். ஓ, அந்த டிவிஷனா? ஓகே ஓகே, புரியுது புரியுது. நான் டிவிஷன் வேற நினைச்சேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. ஸோ அதனால இந்த மாதிரி பரம்பரையில வர நாலேஜ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த பரம்பரை எப்ப கட் ஆகுதோ பகவான் என்ன பண்றாரு, அந்த நாலேஜ் வந்து திருப்பி கொடுக்குறாரு. இப்ப பரம்பரை இருக்கா, இருக்கு, பரம்பரை இருக்கு, அவங்களுடைய தூய் மக்கள் வராங்க, அப்படியே பரம்பரை கண்டினியூ ஆகும். ஓகே, இதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஓகே, இயர்ஸ்க்கு இருக்கும். பிரபுபாதர் புக்ல எழுதியிருக்காரு 10,000 இயர்ஸ்க்கு இன்னும் இருக்குன்றாரு. நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணிடணும், பிக்கப் பண்ணிக்கணும், நம்ம வெக்கேட் பண்ணிடணும். நம்ம மெதுவா போலாம் அப்படின்னா முடியாது. அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ, அப்படியே கொஞ்சம் மெதுவாக வந்துக்கலாம். என்ன மெதுவாக வருது, அவ்வளோதான் முடிஞ்சது லைஃப். ஓகே, ஆமா, இதே மாதிரில போயிருந்தார். ஆமா, 10,000 வருஷம் முடிஞ்சிடும் ஈஸியா. அதனால நம்ம வந்து நினைக்க கூடாது நம்ம முடிச்சிடலான்னு. இப்ப நம்ம அவங்க சொன்ன மாதிரி இப்ப கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டா வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும், நேரம் சொர்க்கலோகத்துல போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும், சொர்க்கலோகத்துக்கு புண்ணியகாரமாயி சொர்க்கலோகத்தை முடிச்சு வரதும் போது இங்க வந்து 1 வருஷம், அங்க 1 நாள், அங்க 100 வருஷம் வாழ்ந்தா என்ன ஆயிடுவீங்க, கலியுகத்துக்கு கிட்ட வந்திருப்போம், எண்ணில் வந்து பிறப்போம். அப்ப இது வந்து இது முடிஞ்சிருக்கு. இது வரவே கூடாது சொன்ன மாதிரி. இது கலியுகம், கலியுகத்துல எண்டு வந்திருப்போம். 4,27,000. ஆமா, 4,27,000 வருஷம் இருக்கு கலியுகத்துக்கு. நம்ம சொர்க்கம் போயிட்டு இங்க வந்தோம்னா ஒரு 50,000 வருஷம் போயிருந்தா என்ன கலியுகத்தோட நடுவில் மாட்டிப்போம். அப்பதான் இந்த பிரபுபாதர் இந்த மூமெண்ட்லாம் இருக்காது. ஆமா, இப்பவே நிறைய ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு இல்லையா, அப்ப ரொம்ப மோசமா இருக்கும். ஆமா, வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கரெக்ட். ஆமா, ஆரம்பத்துல இருந்து இப்ப ஆரம்பத்துல பிறந்த உடனே நம்ம வந்து கிருஷ்ணா டிவோட்டியா வரல, கிருஷ்ணா மாமிசம் எல்லாமே சாப்பிட்டுருப்போம். இப்போ ஒரு பாதியில தான் வந்திருப்போம். அப்ப அந்த கர்மா வந்து அடுத்த இது எடுக்க சொன்னா போகுது. அதே மாதிரி கொடுக்கிறாரு. ஆனா நம்ம வந்து அந்த நம்ம வந்து உறுதி இருக்கணும், நமக்கு அந்த என்ன சொல்றது, அந்த பிடிப்பு இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். நான் போயிடணும், சும்மா நான் வந்துட்டேன் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டேன் எல்லா கர்மாவும் கலைஞ்சு அப்படி கிடையாது. ஓகே, நம்ம பண்ண கர்மா போனாலுமே அந்த துடிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, கிருஷ்ணா பத்தி நினைக்கணும், இந்த மாதிரி ப்ரோக்ராம், அந்த மாதிரி ஒரு துடிப்பு இருந்தாதான், அது பேர் லவ்லியம் சான்ஸ்கிரிட்ல, அது இருந்தாதான் நம்ம போகணும். பிராக்டிஸ் சும்மா எந்திரிக்க லேட்டா இருந்துச்சு, ஐயோ கிருஷ்ணா முடியல, கிருஷ்ணா அவனை நினைக்கிறேன் எல்லாரும் நினைக்கிறேன், நம்ம முன்னேற்ற நினைக்கிறேன் முடியல, இப்படி கிடையாது. ஓகே, இது வந்து நம்ம சின்ன பிள்ளை இருக்க முடியும். கடைசி வரையும் முதல்ல தவக்கிற ஸ்டேஜ் இருக்கும், தவந்துட்டே இருக்க முடியுமா கடைசி வரையும்? அப்புறம் நடக்கணும்ல, நடந்துட்டே இருந்தா அப்புறம் ஓடணும், வாழ்க்கையில எல்லாம் பண்ணணும் இல்லையா, அப்பதான் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி பக்தியிலும் அதே மாதிரி தான். முதல்ல நமக்கு கை கொடுத்தா எல்லாம் அதே மாதிரி கை கொடுப்பாங்க, ஸ்பூன் ஃபீடிங்லேயே இருக்கும், அப்படி கிடையாது. You have to start working for Krishna. ஓகே, அப்பதான் என்ன முன்னேற்றம் கிடைக்கும். முதல்ல வந்து ஒரு இது கிடைக்கும், அதுக்கப்புறம் முன்னேறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முயற்சி போட்டே இருக்கும். ஆமா, சாண்டிங் பண்ணி மற்ற பிரசாதம் இது பண்றது, இந்த மாதிரி பிரசாதம் கலந்துக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறணும். பக்தர்களை அசோசியேட் பண்ணி இந்த மாதிரி முன்னேறணும். மற்ற சொன்ன மாதிரி சீக்கிரம் வந்துக்கணும், எல்லா விஷயமும் பண்ணணும், எல்லா ஆக்டிவிட்டியும் பார்க்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். நீங்க என்ன சொன்னீங்க பாத்தீங்க? கேட்டுட்டு விட்டு விடாது, பிராக்டிஸ் பண்ணணும். ஆமா, ஸ்டே பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். அபியாச யோகத்தை என்ன சொன்னாரு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாலும் வேஸ்ட் எல்லாமே. ஓகேவா, புரிஞ்சுதா? ஆமா, எல்லாம் நாலேஜோட முடிஞ்சிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஸோ எங்கேயாவது வைஷ்ணவ ஆன்லைன் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதபஸ்ய கிருபா சிந்தேவ பரிதான பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः.
ஹரே கிருஷ்ணா. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா.